ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுந்து குளிச்சு ரெடி ஆயாச்சு. வெளியில் ஃபுல்லாக போய் சைட் சீன் பார்க்கலாம் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக சரியான குளிர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஐயோ முடியவே இல்லை. ஆனால் பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ரு தொப்பி எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு ஃப்ரீயாக தூக்கிட்டு இருக்குது. எப்படி அவளால் முடியுதுன்னு தெரியல. ஆனால் எங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர். காலையில் எழுந்திரிக்கவே முடியல. எழுந்திரிச்சிட்டு அந்த குளிருக்குள்ளே எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் டீ கூட குடிக்கல. ரொம்ப வயிறு பசி கவகவகவன்னுது. போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சைட் சீன்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மதியத்துக்கு மேலே நம்ம ஊருக்கு கிளம்பி போக வேண்டியது தான். இப்போ ரூமை விட்டு கிளம்பினதும் கையோட டிஃபன் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பகோடா வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போனது. இப்பவும் போய் பார்க்கும்போது ஒரு சேஞ்சஸும் இல்லை. அப்படியே சூப்பராக ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. மிஸ்ட் எல்லாம் நிறைய இருந்துச்சு. வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். வியூ பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் நேரமே கிளம்பி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் மிஸ்டோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கிளைமேட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அனுபவிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு மதிய டைமில் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் மிஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் சீனரிஸ் மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். பகோடா பாயிண்ட் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வந்து இப்போ அந்த வியூ பாயிண்ட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஓகே, பாடு. அப்புறம் வேற பாட்டு. பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரீனா திரும்பி காட்டு. பாப்பாவோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. திவி நீவா ஓன் ட்ரெஸ்ஸை காட்டலாம். இது திவ்யாவோட ட்ரெஸ்ஸு. இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து லேடிஸ் சீட் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். அந்த மேலே போயிட்டு அந்த டெலஸ்கோப் ஹவுஸில் பார்ப்பாங்க. அதில் பார்த்தா வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியும்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். பார்க்கலாம். பார்த்து தலையில் இடிச்சுக்காதீங்க. செம்ம. எங்கடா ஏரோப்ளேனு? ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சில்ட்ரன் சீட்டு, ஜென்ட் சீட்டு, அப்புறம் வந்து இந்த ரோஸ் கார்டன் எல்லாம் மூணுமே சேர்ந்து பார்க்குறதுக்கு. அந்த சீட் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து இங்கே என்ட்ரன்ஸில் செக் பண்ணுவாங்களாம். சப்போஸ் செக் பண்ணும்போது அந்த டோக்கன் உங்கள் கையில் இல்லைன்னா 100 ரூபீஸ் ஃபைன் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே மூச்சு முட்டுது பாருங்கள். நான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்து டிக்கெட் கேட்குறாங்க. காற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செம்மையாக அடிக்குது. பின்னாடி வந்து ஃபுல்லாக வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. உங்களுக்கு அங்கே மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அங்கே இருக்கிறது எதுவுமே வந்து தெரியல. ஆனால் இங்கே நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்குது வாய்ஸு. நிறைய பேர் இங்கே நின்று வந்து ஊ அப்படிலாம் கத்திட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன் இப்படி கத்திட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சூப்பராக எக்கோ அடிக்குது நம்மளோட வாய்ஸ் எல்லாமே. சரியோட காற்று குளிருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வெயில் கொளுத்தி எடுக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. நல்ல மிஸ்ட்டு, சில்னஸ் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்குது நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. என் தலைமுடி பாருங்கள் அப்படியே பேய் மாதிரி காற்றுக்கு பறந்து என்னெல்லாமோ ஆகுது. வெளியே வந்தோடனே எக்கோ வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் அடுத்த இதுக்கு போயிட்டாங்க. காற்று நல்லா பயங்கரமாக அடிக்குது. பேச வந்து மூஞ்சில் வாய்க்குள்ளெல்லாம் போகுது. பேசவே முடியல. இவங்க வந்து அந்த லொக்கேஷன்லாம் போய் பார்த்துட்ருக்காங்க நல்லாயிருக்கு சொல்லிட்டு. ஆனால் ஆளை தூக்குது ஃப்ரெண்ட்ஸ் காற்று. சரியான காற்று. அப்படியே பாருங்கள், லொக்கேஷன் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. பசங்க வீட்டுக்காரவங்கெல்லாம் இந்த அதுக்குள்ளே தான் இருக்காங்க. அங்கே என்னை கூப்பிட்டுட்ருக்காங்க வா சொல்லிட்டு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என்ன ஃபாரின் சுற்றி பார்த்தாச்சா? இந்தா வரேன். ஏங்க இங்கே இருந்த சிலையை காணவே யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயோ, நான் அந்த சிலை பக்கத்தில் தான் நிற்க வச்சு உங்களை அதே போஸ் கொடுக்க சொல்லலான்னு நினச்சேன். ஆமாம், அப்படி தான் இருக்கும். காணா போயிட்டு என்ன கீழே இறங்குறீங்க. இப்போ நம்ம வந்து ரோஸ் கார்டனுக்குள்ளே போகிறோம். ரோஜா தோட்டம். ஒரு டைமும் வரும்போது என்ன இதுக்குள்ளே ரோஸ் தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகாமே போயிடுறது. இன்றைக்கி பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவோடு உள்ளே போயிட்டுருக்கோம். ஏதோ பழம் வாங்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. என்னது அது?
இது ஆட்டுக்கால் கிழங்கு. ஆட்டுக்கால் கிழங்கா? இந்த கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் வந்து இதை போட்டு கிழங்கு போட்டு சூப் வச்சு குடிச்சா செவனப்பு குடிச்ச மாதிரி ஏப்பம் வருமாமா. அப்படியா? ஒன்று வருமா. நல்லா இருக்கும். பேரு இது 140 ரூபாங்க. ஆட்டுக்கால் கிழங்கு. இது மலை வாழைப்பழமா? இல்லப்பா, இது ஏலக்கி தானே. இது இது என்ன பழம்? இது பெருசா இருக்கு. இது அவகோடாவா? இன்னைக்கு தான்டா அந்த அவகோடாவையே பார்க்கறேன். நானும் இன்னைக்கு தான் அவகோடாவே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுதான் வந்து அவகோடா பழமா? பழம் ஒரு 50 ரூபா தான் ஒரு கப் ஒரு பழம். மசாலா போட்டு சாப்பிடலாம். அதான் வரும்போது வாங்கி போகிறேன். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? ஒன்று இது ஸ்டார் ஃப்ரூட். இது மாம்பழி ஸ்டார். அது நம்ம ஊரில் கிடைக்குது. இல்லை வரும்போது வாங்கிக்கிறேன்க்கா. இந்த இருங்க, வரும்போது உள்ளே போயிட்டு வரணும். வாங்கி இப்போ எப்படி சார் குட்டி குட்டி கூட அழகாக இருக்குது. அப்போ நம்ம அப்போ வாங்கி கொடுக்கலாம். ரோஸ் கார்டன் என்ட்ரி. இது வந்து பூச்செடி நட்டுட்டு இருக்காங்க போல இருக்குல்ல. பதியம் போடுறாங்க. அப்புறம் என்னன்னு தெரியாம நீங்க சொன்னீங்க. பா இது நல்லா இருக்கும். ஃபில்டர்லாம் எப்படி யூஸ் பண்றது? நீங்க அந்த காபி போடுற மாதிரி நார்மலா போட்டுக்கலாம். ஒண்ணா தண்ணி டிகாஷன் ஊத்தி அந்த மாதிரி போடுறாங்கல. இது இன்ஸ்டன்ட் ப்ரூ மாதிரியா? ப்ரூ மாதிரி எல்லாம் வராது. இது அப்படியே கொதிக்க வச்சு குடிக்கிறது தான். கொதிக்க வச்சுட்டு நம்ம பால்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தி. ஓகே ஓகே, நல்லா இருக்கும். அதோட இது நல்லா டேஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் வியாபாரம் ஏற்காடுக்கு வந்து அது என்னது ஃபில்டர் காஃபி ஒன்று, நல்ல ஃபில்டர் காஃபி ஒன்று வாங்கியிருக்கேன். நல்ல ஸ்மெல்லு. வீட்டில் போய் போட்டு பார்க்கலாம். செம்ம புளிப்பு, மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஆமாம், அப்புறம் அப்பா எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுக்காது. ஒன்று வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம். ஜாலி ஜாலி அம்முக்குட்டி ஜாலி. நல்லா பிடிச்சிருக்கோம் ஜாலி. ஏன் இந்த கொலவெறி அவனை பிடிச்சி தள்ளி, உங்களை வேணா பிடிச்சி தள்ளி விட்டாரு. நீங்க தான் நீச்சல் தெரியும், ரொம்ப நேரமா பீத்திக்கிட்டே வந்தீங்க. அதுக்குள்ளேயுமாவா? என்ன சாப்பிட போறீங்க? பிரெட் ஆம்லெட். ஆறேன், பசி எடுத்துச்சுல. நீங்க பாருங்க ரீனா பாப்பா செம்ம காமெடியா இருக்கு. சிங்க பொம்மை ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு. ரீனா பயன்படுத்து பயன்படுத்து. சொல்லு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு ஏற்காடுலேருந்து. இப்போ வந்து கீழே இறங்க போயிட்டு இருக்கிறோம். ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு லக்கேஜ் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஒரு மழை ஒன்று அப்படியே தரமாக ரெடியாக நின்றுட்டு இருக்கு. எப்போ வேணாலும் தொப்படின்னு வந்து கீழே விழுந்துரும் போல இருக்கு. அந்த ரேஞ்சில் தான் நின்றுட்டு இருக்கு. ஆமாம், அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மழைக்கு முன்னாடி சீக்கிரம் கீழே இறங்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி அண்டு ஒரு இதுவாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். ஆமாம்மா, ரொமான்டிக்காக இருக்கும். ரீனா பாப்பா மூஞ்சி வந்துடுச்சு. சிங்க மூஞ்சிலேருந்து ரீனா பாப்பா மூஞ்சி வந்துடுச்சோடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீனா பாப்பா பார்த்தீங்கன்னா என்னை போட சொல்லி கேட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் மாஸ்க்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஐயோ பிடுங்குது. இதோ இங்கே வரு. ஏய் செம்மையா இருக்குது அம்மா, குட்டி குரங்கு. டேய் கரங்கு மாமா, கண்ணாடி திறக்க கூடாதுன்னா. ஆமாம், எவ்வளோ இதோ பார்க்குற பாருங்க.
பாரு குரங்கு பாரு. ஐ குரங்கு, குட்டி குரங்கு இருக்கு பாரு ரீனு. பாத்தியா? சேட்டை பண்ணாத குரங்கு மாமா, சேட்டை பண்ணாத. ஓடுது ஓடுது, குட்டி குரங்கு ஓடுதுமா, ஓடுதுமா. அச்சோ பாவம். அவ்வளோதான், கீழே இறங்கியாச்சு. இதான் 1. ஆமா அதானே சொன்னேன் நான் முதல்ல. 1க்கும் 2க்கும் ஸ்பேஸ் ரொம்ப கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோதான், வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, கீழே வந்தாச்சு. இது யாருடா இது? இது யார் இது? ரீனா பாப்பாவா? அப்படி சத்தம் கொடுக்க கூடாது சொல்ல அப்பாவை. இங்க பாரு, இங்க பாரு. சிங்கம். பாப்பா குட்டி சிங்கம் மாஸ்க் போட்டிருக்கியா? இது சிங்கம், பேய் இல்லம்மா. ஆமா, சிங்கம் எப்படி கத்தும் சொல்லு. இப்படியா கத்தும் சிங்கம்? எந்த ஊர் சிங்கம்டா இது? சிங்கத்துக்கு எங்க வாயை காணோம்? சிங்கத்துக்கு வாயை காணோம், ஓட்டைக்குள்ள 2 கண்ணு தெரியுது. ஏன் பட்டோ? எங்க மாஸ்க் எடு பாப்போம். ஐயோ எடுத்துட்டான குட்டி பொண்ணு. சூப்பரே, செல்லம். அழகா இருக்குடி பட்டோ. கழட்டி இல்லாமா? சரி அங்க வச்சிரு. பயந்துட்டியா? பயந்துட்டியா? ஏன் பயந்த? பயப்படக்கூடாது, தப்பு. பயப்படக்கூடாது, தப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட ஏற்காடு vlog முடிஞ்சிச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், தேங்க்யூ.